அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் ரசப்பொடி பேக்கெட்டில் தான் வாங்கிட்டுருக்கிறீங்களா? இனிமேல் அந்த மாதிரி வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்லேயே நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக நல்ல மணமான கமகமன்னு மணக்கக்கூடிய ஒரு ரசப்பொடி நம்மளே அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வேண்டி தனியாக பொருட்கள் வாங்க வேண்டியதே இல்லைங்க. அது ஏற்கனவே நம்ம கிச்சனில் உள்ள பொருட்கள் தாங்க. நம்ம அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு 6 மாதத்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ரசப்பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. ரசப்பொடிக்கு வறுத்து மிக்சியில் அரைக்கும் போது வீடே கமகமானு மணக்குங்க. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணுங்க. அதுக்காக நான் இப்போ ஒரு 1/4 படி டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இது சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 படி டம்ளர். இதில் நான் இப்போ 1.5 டம்ளர் சீரகம் எடுத்துக்கிறேங்க. கிராம் கணக்கு பார்த்தா ஒரு 300 கிராம் வருங்க. நான் இப்போ அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக ஒரு தட்டத்தில் வச்சுக்கிறேன். அடுத்தது மிளகு எடுத்துக்கிறேங்க. மிளகு இதில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். 150 கிராம் வரும். மிளகு எடுத்துகிட்டு அது உங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது பெருங்காயம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் எடுத்துருக்குறேங்க. கிராம் கணக்கு பார்த்தா ஒரு 10 கிராம் வரும். அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளருக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டாதவங்க துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து இப்போ ஒரு தட்டில் வச்சுக்கிறேங்க. அடுத்தது வரமிளகாய் 3 எடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து போட கூட 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அடுத்தது வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, முழு கொத்தமல்லி, அது நான் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றாமல் வெறும் ட்ரை வடை சட்டியில் நம்ம இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் கடலைப்பருப்பை வறுத்துட்ருக்குறேன். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. அப்படி வறுத்தா தான் கடலைப்பருப்பு உள்ளே எல்லாமே நம்ம வறுபட்டு இருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் செவந்துரும், உள்ளே வறுபடாமல் இருக்கும். நமக்கு அந்த பச்சை வாசம் வரும். அதனால் உள்ளே எல்லாமே வறுபடணுன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். பாதி கடலைப்பருப்பு வறுத்தோடனே நம்ம எடுத்து வச்ச மிளகாயும் பெருங்காயத்தையும் இந்த கடலைப்பருப்புக்குள்ளேயே போட்டு நம்ம இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் செவந்துடுச்சு, பெருங்காயமும் பொரிஞ்சு வரமிளகாய் எல்லாமே வறுபட்டோடனே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா கடலைப்பருப்பு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் வறுக்கிறதுக்கு ஒன்றா இரும்பு வடைசட்டி வைங்க, இல்லைன்னா இண்டேலியம் வடைசட்டி வச்சு மரக்கரண்டியில் நம்ம வறுத்துட்ருக்கணும். ஏன்னா இல்லைன்னா சில்வர் கரண்டியெல்லாம் வச்சா சவுண்டு வருங்க, ரொம்ப சத்தமாக இருக்கும். இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுக்கலாம். அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் நம்ம 300 கிராம் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, 300 கிராமில் பாதியை போட்டு இப்போ வறுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வறுபடும். அது வறுக்கும்போதே படப்படான்னு வெடிக்கும். அந்த வெடிக்கும்போது நம்ம எடுத்து மாற்றி இப்போ 2 டைம் நம்ம வறுத்து எடுத்து கொட்டிட்டோம். அடுத்தது மிளகு போட்டுக்கலாங்க. மிளகும் அப்படி தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணி வறுத்துக்கலாம். மிளகும் படப்படான்னு வெடிக்கும்போது எடுத்து நம்ம எல்லாம் வறுத்தது எல்லாமே ஒரே பாத்திரத்தில் இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ அதே மாதிரியே மல்லியும் வறுத்துக்கலாம். மல்லி கலர் மாறும்போது நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாம் இப்போ ஒரே இதில் தான் போட்டிருக்கோம். ஒரு பேசின் மாதிரி பாத்திரம், அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அந்த சூடான கடாயிலேயே நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து இப்போ ஏற்கனவே அரைச்சி போட்டுருக்குறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளேயே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்குறோன்னா இது சீக்கிரம் ஆறுறதுக்காக, அப்புறம் ரொம்ப வேர்த்து வராமல் இருக்கிறதுக்காக தாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. அரைச்சி உடனே நம்ம திறக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் கழித்து திறக்கும்போது அந்த புகையெல்லாம் அப்படியே ஆறி நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்களா நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவிலையும் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு கெடவே கெடாதுங்க, மனமும் குறையாது. நாங்கள் எப்போவுமே ஏற்கனவே அரைச்சி வச்ச ரசப்பொடி தீர்ற ஓரத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நாங்கள் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவோங்க. நம்ம கடையில் வாங்குகிற பேக்கெட் ரசப்பொடியிலாம் காரம் ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டு மாறி இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி பாருங்கள். பருப்பு தண்ணி ரசமானாலும் சரி, இல்லை தக்காளி பழம் ரசமானாலும் சரி, நம்ம அதை கரைச்சி கொதி வரும்போது கொதி வர நிலையில் நம்ம பாத்திரத்தில் 2 ஸ்பூன் இந்த பொடியை போட்டு மேலே கொஞ்சம் பூண்டை போட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த ரசத்து தண்ணி எடுத்து ஊற்றி கப்புன்னு மூடி வச்சோன்னு வைங்க, பசி தன்னை போல் கபான்னு வந்துடுங்க. ரசம் சூப்பரான மணத்தோடு இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி ரசப்பொடி செய்வீங்க அப்படின்னும் இந்த ரசப்பொடியை பற்றியும் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.